அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்பயுமே எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, மாடு வாங்கணும், ஒரு நல்ல மாடு வாங்கணும்னு மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாடை நம்ம எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிற விஷயத்த கவனத்தில் வச்சுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். என்னோடய சந்தை வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் அந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அந்த மாடு வந்து ஒரு கறிக்கடையில் நிற்கலாம், ஒரு வியாபாரிகிட்ட நிற்கலாம், ஒரு வீட்டில் நிற்கலாம், ஒரு ரோட்டில் நிற்கலாம், அது ஒரு சந்தையில் நிற்கலாம். அது எங்கே வேணால் நிற்கட்டும். ஆனால் ஒரு நல்ல மாடு வாங்குறது மட்டும்தான் கவனமாக இருக்கணும். இந்த கடையில் வாங்கினா தான் மாடு நல்லாயிருக்கும், அந்த ஊரில் வாங்கினா தான் மாடு நல்லாயிருக்கும், இல்லை ஏற்கனவே விளாண்ட கடையில் போய் மாடு வாங்கினா தான் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தை வந்து மாற்றிக்கங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த வீடியோ வந்து அதோட ஒரு சின்ன விளக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மணப்பாறை மாட்டு சந்தையில் வந்து எடுத்த ஒரு மாடு. நம்ம தம்பி ஒருத்தவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாட்டை வந்து எடுத்து கொடுக்குறேன். மாடு வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை சாயல் மாடு. இது வந்து ஒரு நல்ல மாடாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு 4 பல்லு தான் மாடு வந்து பார்த்திங்கன்னா. விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 19,000க்கு வாங்கின மாடு தான். நம்ம ஒன்றும் பெரிய ₹1,00,000 கொடுத்தலாம் வாங்கலை. இப்போ ஒரு 6 மாதம் அந்த மாட்டை கையில் வச்சு இன்றைக்கும் அது கண்டு தான். அது ஒன்றும் பெரிய மாடெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டு தான். இன்னும் அடுத்த வருஷம் முடிஞ்சால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு. இப்போயும் இது கண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ப்பு, நல்ல ஒரு மாடு வந்து வாங்க முடிஞ்சிச்சு. நிறையா பேர் ₹1,00,000 போட்டு வாங்கிட்டு வந்து 50,000 போட்டு வாங்கிட்டு வந்து போக்கு மாடு அவுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் மாடெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையாக ஒரு நல்ல தேடல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாடை நீங்கள் எளிமையாக எங்கே வேணாலும் எடுத்துடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் அந்த மாடு. இப்போ நம்ம சூரியூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடை வந்து அவுத்தோம். பல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் 6ஆம் பல்லு பட்டிருக்குது. இப்போ ஒரு சின்ன கண்டு கணக்காக தான் இருக்குது. அது வேணால் ஏன்னா பல்லு வந்து குயிக் பல்லாக கூட இருக்கும். ஒரு சில மாடுங்க, ஒரு சில மாடுங்க லேட் பல்லாக இருக்கும், ஒரு சில மாடு குயிக் பல்லாக இருக்கும். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக் பல்லு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து 6 பல்லுக்கான அந்த உருவம் இன்னும் வரல. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்குது. ஆனால் ரொம்ப ஆங்கசாங்கமாக மாடு வளர்ந்துருச்சு. முகம் வந்து அந்த காட்டி கொடுக்கல. அந்த பல்லு வந்ததுக்கான முகம் வந்து பார்த்திங்கன்னா மாடு இன்னும் காட்டி கொடுக்காம ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே இருக்குது. ஒரு 2 பேர் வந்து அட்டெம்ப்ட் அடித்தாங்க. உண்மையாலுமே வந்து நாங்களே வந்து எதிர்பார்க்கல. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ஒருத்தர் ஓட்டுவாப்பில், அவரை கழட்டிட்டு ஸ்லிப் ஆகும் மாடு. ரைட்லேருந்து ஓட்டினவரை அப்படியே அதே ஸ்டைல்லே அப்படியே கழட்டிட்டு வந்து வெளில வந்துருச்சு. ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்துச்சு. உண்மையாலுமே வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடு வெளியில் வந்த விதமும் கூட. ஒருவேளை நல்லா வரலன்னா இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டும் வேணும். சந்தையில் வாங்கின மாடு மட்டும் பத்தாது, மாடும் நல்ல மாடாக இருக்கணும், நல்ல ரிசல்ட்டும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சிருக்குது. இந்த மாடு வந்து ஃபஸ்ட்டு தடவை அவுத்தம் சூரியூரில் நல்லாவே வந்து வந்திருக்குது. இது ஏன் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாடும் சரி, இது வந்து நம்ம அட்டுன்னு சொல்லி நம்ம முன்னாடியே வந்து போட்டிருப்போம். நம்ம புது உறவு அட்டுன்னு சொல்லி வந்து போட்டிருப்போம். மாட்டுக்கு வந்து அட்டுன்னு பேர் வச்சுருக்குறோம். இதை ஏன் வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நல்ல மாடு எங்கே வேணாலும் எடுக்கலாம், இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து தயவுசெய்து யாரும் வந்து முடிவு செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா அது எல்லா நேரமும் தப்பாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.